அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சியினர். இந்த நிலையில இப்ப திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. எந்த பகுதியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வருது? யார் யாரெல்லாம் இதுல பங்கேற்றிருக்காங்க? விவரம். பிரியதர்ஷினி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி சார்பாக எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது. திமுகவும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக சென்னை மாவட்டம் சார்பாக சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு, மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட திமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். மத்திய அரசை கண்டித்தும் பாஜக தேர்தல் நேரத்தில் திட்டமிட்டு பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை ஈடுபட்டு இருப்பதாகவும், திட்டமிட்டு அமலாக்கத்துறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து இருப்பதாகவும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி கண்டனத்தை தெரிவித்தனர். மேலும் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பயத்தின் காரணமாகவே மத்திய அரசு இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. நிச்சயமா இப்ப இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருது. தமிழகத்தோட அண்டை மாநிலமான கேரளால நேற்று தீப்பந்தங்கள் எல்லாம் ஏந்தி திருவனந்தபுரத்துல ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் நடத்தினாங்க. அது போல இங்கேயும் பதற்றம் ஏற்படாம தடுக்க முன்னேற்பாடுகள் ஏதேனும் செய்யப்படுமா? ஏன்னா அவங்க நாடு முழுவதும் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில முன்னெச்சரிக்கைகள் ஏதேனும் செய்யப்படுமா காவல்துறையால? தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி சார்பாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது திமுக சார்பில் இன்று நடைபெற்ற இந்த போராட்டம், அதாவது அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தயாநிதி மாறன் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் கூட அனுமதி இல்லாமல் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசினுடைய அலுவலகமான தெற்கு ரயில்வே தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லை. அதே போன்று காவல்துறையினரும் ஏற்கனவே போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்களை கண்காணித்து வருகிறார்கள். இந்தியா கூட்டணி சார்பாக போராட்டம் நடத்தப்படுமா, அதற்கான அனுமதி இருக்கிறதா என்று தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது திமுக சார்பாக மட்டுமே நேரடியாக இன்று போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. போராட்டம் குறித்த தற்போதைய விவரங்களை சொன்னீங்க. நன்றி ராஜ்குமார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைதை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் உள்ள தென்னக ரயில்வே தலைமை அலுவலகம் முன்பு திமுகவினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், டெல்லியிலும் ஆம் ஆத்மி கட்சியினர் பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கைது செய்யப்பட்டதை கண்டித்து அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தின் கள நிலவரம் என்ன? கட்டாயமாக பிரியதர்ஷினி, நேற்று இரவே முதல்வர் கைது செய்ய தொடங்கியதிலிருந்து அந்த அமலாக்கத்துறையின் அதிகாரிகள் முதல்வர் இல்லத்திற்கு வருகை தந்த தொடங்கியதிலிருந்தே அங்க இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய கட்சி தொண்டர்கள் அங்க வர தொடங்கிவிட்டார்கள். மற்றும் 2 மணி நேர அந்த விசாரணைக்கு பிறகு முதல்வர் கைது செய்யப்பட்டிருந்தார். முதல்வர் கைதுக்கு பிறகு தொடர்ந்து அதிக அளவிலான ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் அங்கு கூடியிருந்து அந்த கைதுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாடு முழுவதும் பல அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக இன்றைய தினம் 10 மணி அளவில் முதல்வருடைய கைதை எதிர்த்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் டெல்லியிலும் பல பகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் உள்ளிட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் போராட்டம் நடத்த முயன்ற பொழுது அங்கு ஏற்கனவே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதன் காரணமாக அங்கு போராட்டம் அனுமதிக்கப்படவில்லை. அதே வேளையில ஆம் ஆத்மி கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதிக அளவில் அந்த ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்களான அதிஷி, சௌரத் பரத்வாஜ் உள்ளிட்ட அமைச்சர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அனுமதியின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக. அதே போல இந்த கைதுக்கு எதிராக பல கோஷங்களை எழுப்பியும் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில இந்த கைதுக்கு எதிராக மத்திய அரசுக்கு
அரசுக்கு எதிராக அந்த கோஷங்களை எழுப்பி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொழுது தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் மத்திய அரசை குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில அமலாக்கத்துறையுடைய அனைத்து சம்மன்களுக்குமே முதல்வர் ஆஜராகாததற்கு சில காரணங்கள், குறிப்பாக அவர் கைது செய்யப்படலாம் என்ற விஷயத்தை வலியுறுத்தி தான் அவர்கள் நீதிமன்றத்தின் கூட நாடி இருந்தார்கள். இதற்கிடையில் நேற்று அதிரடியாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்ட முடிவில் அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த போராட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பான டெல்லி அமைச்சரும் ஆம் ஆத்மி தலைவர்கள் ஒருத்தருமான கோபால் ராய் பேசியிருக்காரு. விசாரணை அமைப்புகள் மூலமா எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது ஜனநாயக படுகொலை அப்படின்னு குறிப்பிட்டு நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்த முன்வரணும் அப்படின்ற ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்ப பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடந்து வருது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜீவ்.